எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம் சார். ஹோம்ஒர்க்குள்ள போவோம். ஹோம்ஒர்க் வந்து செய்தாக்கள் இதை பொறுத்து வச்சு பார்க்க இதான் நாங்கள் தந்த ஹோம்ஒர்க். இப்ப இந்த எண்கோலத்தின் இது வந்து எல்லாரும் வினயமா சரியா செய்தோடியால் அதுல நான் கண்ணீரம் நினைக்கிடவில்லை. துவித எண்களாகவும் அநேகமாக எல்லாரும் சரியா செய்த நீங்கள் சில பேர் யாரோ ஒரு ஆள் கவலை ஐ திங்க் கபியா இருக்கும். 39 அண்ட் இன்ஸ்டெட் ஆஃப் 59க்கு பதிலாக 59க்கு பதிலாக 39க்கு மறுமொழி எழுதியிருந்தேன். நீங்கள் என்ன குறிப்பிட்டிருந்தானே அதான் இப்ப எல்லாருக்கும் இந்த ஸ்கிரீன் வடிவா தெரியுதோ கணக்குகள் இப்ப? ஓகே. அப்ப துவித எண்களாக்குக அதுல ஒரு ஆள் மட்டும் 59 39 செய்தது. ஆனா அது சரியா செய்தபடியா ஓகே. மற்றது இந்த பெருமானம் காண்க கூட்டினது வந்து ஒரு ஆள் பிளவிட்ட இருந்த நினைக்கிறேன். எனக்கு ஞாபகம் இல்லை. ஆனால் ஒரு ஆள் பிளவிட்டது. ஆனால் செய்து காட்டணும். யாருக்கு தேவை தெரியாது, செய்து காட்டணும் வேண்டா. கையெழுத்துங்க. உங்களுக்கு இந்த கணக்கு தெரியாது, உங்களுக்கு உதவி தேவை வேண்டாம். எல்லாருக்கும் தெரியும். அப்ப தேவையில்லை. மற்றது இந்த இதுல வந்து சுருக்கி விடையை மிக எளிய வடிவத்தில் தருக. இது சுகமான கணக்கு. என்ன அந்த தெரியுமா என்ன ஓர்டர்ல செய்யறதான்றது? முதல்ல என்ன ஓர்டர் செய்யணும்? நாங்க படிக்கிறாங்களே இல்ல, பொட்மாஸ் அண்டு பி ஓ பொட்மாஸ் படிக்கிறாங்களோ? ஞாபகமா எல்லாருக்கும்? என்ன முதல்ல என்ன செய்வது? முதல்ல என்ன செய்வது? இது பிராக்கெட். ரெண்டாவது ஆபரேஷன் என்னைக்கு இதுல என்ன அதைத்தான் முதலாவது. நாங்க முதலாவது இல்லாதபடியா இதை செய்திருக்கணும் முதல். அதுக்கு பிறகு டிவிஷன், மல்டிப்ளிகேஷன், அடிஷன், சப்ட்ராக்ஷன். சரியோ? பிராக்கெட், இன், பிரித்தல், வகுத்தல், பெருக்கல், கூட்டல், கழித்தல். அதான் அந்த ஓர்டர்ல செய்யணும். இதுல எல்லாம் தரவும் இது இன்னும் வகுத்தலும் இருக்கிறபடியால் எந்த ஓர்டர்ல செய்தாலும் மறுமொழி சரியா வரும். ஆனா நான் தந்த கணக்கு ஒரு கொஞ்சம் கஷ்டமா தந்திருக்க வேணும். எல்லாத்தையும் பிராக்கெட்டுகள் இருக்கிறத நான் கவனிக்கலையா அப்ப. ஓகே, அதனுடைய அடுத்ததுக்கு போறேன். இந்த கோலத்தின் பொது உறுப்பை காண்க. பொது உறுப்பை காண்கன்றதுக்கு நீங்க தான் அதுல 3யோட விட்டுட்டீங்களா என்ன? நான் மறுமொழி போட்டு விட்டேன். அதுல விளங்கினது. ஆமா சார், 17 வரும் சார். நான் இடைக்குள்ள 5, 6, 7, 8 அந்த 3 இல்ல, அந்த கோலம் வந்து நீங்க இடவழிய மட்டும் கண்டுட்டு விட்டுட்டீங்க. உண்மையா ஃபார்முலா வந்து 3n சக 2 அப்படிதான் வரணும் என்ன? 3. ஆமா சார். அப்ப 1 சப்ஸ்டிட் பண்ண 5, 2 போட்டால் எண்ணுக்கு 2 போட்டால் 8, எண்ணுக்கு 3 வந்தா அப்ப அது ஓகே. அப்ப அதுவும் சரி. அப்ப அடுத்ததுக்கு போனோம் என்றால் இதுல இருந்து என்னத்தை கழிச்சால் 1 1 2 என்ற இது வருமென்றது அது என்னையுமே எல்லாரும் சரியா செய்ய முடியும். அதுல நாங்கள் நினைக்கிற தேவை இல்லை. அடுத்ததுக்கு போனால் குறித்த ஒரு தொகை பணத்தின் 1/3 பெருமானம் 800 ஆகும். அப்ப ஒரு தொகையின் இதுக்கு அது இந்த 1/3 பகுதி வந்து 800 ரூபான்னு தான் சொல்லிக்கணும். இப்போ அது முழுவதும் எவ்வளவு அப்படி சொல்லுங்க. 1/3 பகுதி வந்து
800 ரூபா என்றால் முழுவதும் எவ்வளவு தொகை எவ்வளவு? இப்ப சின்ன கணக்காக வைப்போம். இப்ப உங்கள்கிட்ட என்னன்னு சொல்லலாம், 1/3 வந்து ஒரு ஒரு பழம் வந்து வைப்போம். பழத்துல 1/3 இது இருந்தால் முழுசா காண்றதுக்கு என்ன செய்யணும்? 1/3 வந்து 2 ரூபாண்டு வச்சா 3 பீஸா வெட்டி வைக்கணும். பிலாப்பழம் வந்து வைப்போம். வெட்டி வைக்க 20 ரூபா என்றால் முழு பிலாப்பழம் பண்றா எவ்வளவு ரூபா வரும்? 3 ஒன்றா வெட்டைக்க விளங்குதா? நான் கேட்கறது 60. என்னண்டு வந்தது? 20 3ஆல பெருக்கி வைங்களே. என்ன 1/3 வந்து 800 என்றால் ஈக்குவல்ஸ் 800 என்று சொல்லுகிறோம் ரூபா. 1/3 அதை நாங்கள் இனிமேல் பழகைக்க 1/3 எக்ஸ் என்று போடுவோம். இப்ப தெரியாததை எக்ஸ் என்று போட்டோம்னா 1/3 எக்ஸ் வந்து 800 ரூபா. இப்ப எக்ஸ் என்னண்டு காண்பது? 2 கரையும் 3ஆல பெருக்கிறது. என்ன பெருக்கினால் எக்ஸ் வந்து 1/3 எக்ஸ் 3ஆல பெருக்கினா எக்ஸ். அப்ப எக்ஸ் வந்து 800 தர 3 விளங்கோ. 800 விளங்காதாக்கள் கையெழுத்தணுமா? அதுபடிதான் எனக்கு தெரியும், மற்ற தெரியாது எனக்கு. அப்ப இது வந்து 2400 ரூபா சார். 2400 ரூபா. ஓகே, 2400 ரூபா. அப்ப அடுத்த கேள்வி என்ன கேட்கணும்? அதுகின்ற 3/4 வருமானம் எவ்வளவு? அப்போ ஒன்று வந்து 2400 விட்டு 24 வச்சால் அது இந்த காப்பங்கு எவ்வளவு? 24 என்னண்டு வந்தது? அதுதான் செய்யணும். அப்ப கேள்வி என்ன? 3/4. இப்ப எக்ஸ் வந்து 2400 கண்டுட்டோம். 3/4 எக்ஸ் எவ்வளவு வேண்டாதான் கேள்வி. இந்த பகுதி ஒருத்தர் நான் நினைக்கல சரியா செய்தாண்டு. என்ன ஒரு நாள் செய்தது செய்தீங்களா? ஓகே. நான் 3/4 எக்ஸ் வந்து எவ்வளவு வேண்டா? என்ன 2 கரையும் 3/4ஆல பெருக்கணும். என்ன 2400 சார் 4ஆல பிரிக்கணும் சார். அது வந்து 4 1 வரும். ஓ சார், அப்ப 600 வரும் சார். அப்புறம் 2400ல இருந்து 600 கழிச்சா 1800 ரூபா வரும் சார். 2400 சர 3/4 அப்படித்தான் போடணும். நான் 3/4 எக்ஸ காண்றேன். எக்ஸுக்கு 2400 என்றால் 3/4 எக்ஸ காண்றதுக்கு 2400 சர 3/4 சரியோ? அப்ப அது வந்து 4ஆல பிரிச்சு 3ஆல பெருக்கணும். அப்ப 1800 ரூபா. வடிவா விளங்கினது எல்லாருக்கும்? எல்லாரும் இந்த எக்ஸ போட்டு இப்ப செய்து பழகுங்க. இப்ப தெரியாத இலக்கத்துக்கு எக்ஸ் அண்டு போட்டுட்டு அதை வச்சுக்கொண்டு நினைக்க மெத்த வரும். சும்மா செய்யக்க அரித்மெட்டிக் சொல்றது தானே. அப்ப அது அப்ப அடுத்த கேள்வி என்ன? அடுத்த கேள்வி வந்து ஒரு பொருள் ரூபா 1500க்கு விற்கப்படுவதால் ரூபா 300 இலாபமாக கிடைக்கின்றதெனில் இலாப சதவீதம் எவ்வளவு? சதவீதம் காண்பதற்கு என்ன செய்யணும்? முதல் பொருளின் விலையை காணணும். நாங்கள் வேண்டின விலை சரிதானே. 1500க்கு விற்கிறதால 300 ரூபா லாபம். அது வேண்டின விலை என்ன எவ்வளவு? 1500 300 என்ன 1200 1200 ரூபா. சரி, 1200 ரூபா வரும் சார். 1200 ரூபா தான் என்ன எங்களுக்கு வந்த எங்களுக்கு போஸ்ட்.
எங்களுக்கு நாங்க கொடுத்து வேண்டின விலை வந்து 1600 200 1100 வேண்டி 1500 விற்கிறதால 300 ரூபாய் லாபம் கிடைச்சது. லாப சதவீதம் காணிக்க நாங்கள் வேண்டின விலையை வச்சுக்கொண்டுதான் லாப சதவீதம் காண்றோம். அப்ப லாப சதவீதம் என்னென்று காண்றது? நீ கேள்விக்குத்தான் மறுமொழி சொல்லணும். அப்ப லாப சதவீதம் எவ்வளவு? 300 ரூபாய் லாபமா கிடைச்சது. அது இந்த விலை வந்து 1200 என்றால் 300 divided by 1200 வகுத்து எந்த எண்ணத்தால பெருக்கணும்? 100ஆல பெருக்கணும். இந்த வீதத்தை காண்றதுக்கு என்ன செய்யணும்? இப்பவும் 100ஆல பெருக்கணும். என்ன 100க்கு தானே பார்க்கிறோம். அப்ப 3 போனால் இது 4. சரிதானே? அண்டா இந்த இது சைவர்களும் போடும். என்ன சைவர் எல்லாம் போனா 4 100ஆல பிரிச்சா 25 வீதம். 25 வீதம் வருது. 4 வீதம் போட்டது 2 3 4 வீதம் போட்டிருந்தது. 25 வீதம். இது இப்ப விளங்கினது எவ்வளவு? ஆமா சார். விளங்குதானே? அடுத்த முறை ஹோம்ஒர்க் கிடைக்க கஷ்டமா இருக்கிற மாதிரி கிடக்கு. அப்ப தொடர்ந்து நான் இப்படியே கணக்கு தந்து கொண்டு இருக்கணும்ன்றதுதான் இப்ப கேள்வி. நீங்கள் சரியோ? ஓகே. அப்ப கோல்சினி விளங்கினதா? நீங்க இப்ப கணக்க பாக்குறீங்க? விளங்கினதா? ஓகே. அப்ப இந்த அளவும் செய்தாச்சு. இப்ப அடுத்த கணக்கு என்ன செய்ய கேட்டிருக்கு? பரப்பளவு கேட்கணும். ஒரு செவ்வகத்தின் பரப்பளவு கண்டா என்ன? செவ்வகத்தின் பரப்பளவு என்ன? நீங்க படிச்சு நீங்க 8ஆம் வகுப்பு 7ஆம் வகுப்புல படிச்சிருக்கிறீங்க. நான் பார்த்தேன். அகலம் தர நீளம், நீளம் தர அகலம் வந்து பரப்பளவு. என்ன உயரம் இருக்கிறத இப்ப இந்த திண்மமா வந்துடும். அப்போ பரப்ப கதைக்க காணி என்னைக்க காணிக்கு உயரம் இல்லை. என்ன காணியில பரப்பு கதைக்கிறாங்க. இவ்வளவு காணி பரப்பு காணிக்கு உயரம் இல்லை. ஆக நீளமும் அகலமும் தான் உயரம் இருக்கிறது இல்லை. என்ன உயரம் இருக்கிறது இப்ப ஒரு திண்மம் தான் உயரம். அப்ப இதுல கதை கேட்க என்ன? பரப்பளவுக்கு வந்து நீளம் தர அகலம். அப்ப இதுல என்ன நீளம் எவ்வளவு? எக்ஸாக 3 தான் நீளம். அகலம் வந்து எக்ஸாக 1. அப்ப இது ரெண்டையும் பெருக்கி வர்றதுதான் பரப்பு. அப்ப ஏபிசிடி அப்படித்தான் எழுதி பழகணும். என்னண்டு? ஏபிசிடியின் பரப்பு. இப்ப இதுல ஏபிசிடியின் பரப்பு என்று எழுதித்தான் மிச்சம் எழுதணும். அப்ப எழுதின பரப்பு வந்து ஈக்குவல்ஸ் எக்ஸ் சக 3 தர எக்ஸ் சக 1. சரியோ? அப்ப அதை நாங்கள் அதை பேருந்து வேறு வாக்களும் செய்ய மாட்டோம். நாங்கள் தான் செய்து போடணும். என்ன மறுமொழி என்ன? எக்ஸ் வர்க்கம் நான் எனக்கு தெரியுமன்றபடியா நான் போடுறேன். சகம் 4x சக 3. அதுதான் அது இந்த பரப்பளவு. இதுதான் விடை. அப்ப என்ன எழுதணும்? ஏபிசிடியின் பரப்பு வந்து முதல் எக்ஸ் சக இதான் முதலாவது இது செய்முறை. இப்ப 2வது வந்து அதை பெருக்கி எழுதினால் எக்ஸ் வர்க்கம் சக 4x சக 3. அதுதான் அது இந்த பரப்பளவு. சரியோ? இதுல சந்தேகம் இருக்கோ? மிச்சம் இல்ல சார். அபினாஷுக்கு தெரியுமா எல்லாம்? ஓம் அபினாஷின் முகம் வடிவா தெரியல எனக்கு. மிச்சாக்கள் எல்லாரும் வடிவா தெரியுது. அபினாஷின் முகம் தெரியல. முகத்துல ஓகே. வெளிச்சம் முகத்துக்கு வரும். ஓகே. என்ன தெரியுது அண்ணா உங்களுக்கு? ஓகே சரி. அப்ப இதை நாங்கள் அழிக்கலாம். என்ன அழிச்சு போட்டு இப்ப அடுத்தது வந்து
என்ன செய்தாங்க, காரணிகளை காண சொல்லி சொன்னாங்க. அதை எல்லாரும் சரியா செய்தது, செய்தாக்கள் முழு பேரும் சரியா செய்ததுன்னு நினைக்கிறேன். அதனுடைய அதுக்கு அதில் மெனக்கிட தேவையில்லை, அது எல்லாருக்கும் விளங்கி இருக்கின்றது அர்த்தம். இப்ப அடுத்த கணக்கு வந்து ஒரு தரம் செய்யவில்லை, ஒரு தரம் முயற்சிக்க இல்லை. தரவுகளை கொண்டு வெளிப்பட்ட உண்மைகளை பயன்படுத்தி ஏசி ஈக்குவல் பிக்யூ எனவும் பிசி ஈக்குவல் கியூஆர் எனவும் காட்டுக. அன்றைய கடைசியா படிக்க கொஞ்சம் குயிக்கா படிச்சினாங்க. வெளிப்பட உண்மைகள் என்னென்னு படிச்சினாங்கன்னு ஞாபகமோ இல்லையா? நான் உதாரணத்துக்கு முதலாவது வெளிப்பட உண்மை என்று யாருக்கும் தெரியுமா என்னண்டு? ஒரு உதாரணம் வந்து அவினாஷிக்கு தெரியுமா? வெளிப்பட உண்மைகள் 4 இல்லையா 5 வெளிப்பட உண்மைகள் படித்து நாங்கள் நீங்க இருக்க இல்லையா போன கிளாஸ்ல. முதலாவது சொல்றேன். முதலாவது வந்து ஏ ஈக்குவல்ஸ் பி, ஏ வந்து பிக்கு சமனாகவும் இப்ப ஏ வந்து ஈக்குவல்ஸ் பி, பி வந்து சமன் சிக்கு சமனாக இருந்தால், 2 காரணிகள் ஒவ்வொரு காரணிகள் சமனாக இருந்தால், இப்ப பி வந்து ஒரு பொதுவானதான். இப்ப ஏ வந்து சிக்கு சமன் என்றதான் நாங்க படிச்சோம். சரியோ? ஏ வந்து சிக்கு சமன். விளங்குதா என்ன சொல்லி நம்ம ஏ ஈக்குவல்ஸ் பி, பி ஈக்குவல் சி என்று 2 இது தந்தால் எங்களுக்கு ஒபியஸா பி ஈக்குவல்ஸ் ஏ ஈக்குவல் சி அதை நாங்கள் கண்டுபிடிக்கலாம். அதுதான் முதலாவது வெளிப்பட உண்மை. அதே என்ன சொல்லி நம்ம அடுத்தது வந்து ஏ பிளஸ் பி ஈக்குவல்ஸ் பி பிளஸ் சி என்றால் அதைத்தான் தெரியும், ஏ ஈக்குவல் சி. அதுதான் கூட்டல். கழித்தல் ஏ மைனஸ் பி வந்து பி மைனஸ் சி என்றால் பி ஈக்குவல் சி. அதைத்தான் சேம் எல்லாத்தையும் தொடர்ந்து அதே தான் நடக்குது. கொண்டு வந்து கூட்டினம், இந்த கழிக்கினம், பெருக்கினம், பிரிக்கினம், மற்றும் முதலாவது வந்து ஏ ஈக்குவல்ஸ் பி, பி ஈக்குவல் சி. சரியோ? இப்ப அதை பற்றி இன்றைக்கு கொஞ்சம் கூட படிக்க போறோம். ஆனால் முதல் இந்த கணக்கு பார்ப்போம். இதுல இந்த மார்க்குகள் என்னன்னு தெரியுமோ? இப்ப இதுல ஒன்று போட்டு கிடக்கு. என்ன சொல்லி நம்ம இதுல இதுல வந்து இப்ப இலக்கப்படி சொல்லணும். இப்ப இது அதுல போட்டதாலே என்ன சொல்லி நம்ம இப்ப இதுல என்ன செலவு தந்திருக்கணும்? QT வந்து என்னத்துக்கு? சிடிக்கு சமன். என்ன QT வந்து சிடிக்கு சமன்ன்றதான் அது. இதுல இப்ப இதுல ஏடியும் பிடியும் பற்றி என்ன சொல்லியிருக்கணும்? ஒரே சிம்பல் அண்டா ஏடி வந்து சரிதானே? அப்ப அது வந்து ஏடி வந்து ஏடி ஈக்குவல்ஸ் பிடி. இது மூணும் தந்துருக்க. மற்றதும் தந்திருக்கணும். என்ன? பிக்யூ வந்து பிக்யூ சமன் சிஆர். இந்த மூணும் தான் எங்களுக்கு தந்திருக்கணும். அதை வச்சுக்கொண்டு என்ன கேட்கணும்? ஏசி ஈக்குவல்ஸ் பிக்யூ என்று காட்ட சொல்லிக்கணும். ஏசி வந்து என்ன? ஏசி வந்து ஏடி, சாரி, அப்ப ஏசி வந்து ஏடி சக டிசி. அது சரியா விளங்குதோ என்னண்டு? ஏடி என்றது ஒரு 3 அங்குலம் என்றால் இப்ப இதுகளை ஒடுக்கும் அங்குலம் போடுவோம். இப்ப இது வந்து 3 வச்சால் இது வந்து 3, பிடி வந்து 3, இது வந்து 2 என்றால் இது 2. இந்த இதுல இது பிக்யூ வந்து 4 என்றால் மற்றது என்ன? சிஆர் வந்து 4. அப்படித்தானே கணக்கு? தூரத்தை பற்றி தான் கதைக்கணும். என்ன இவ்வளவு நீளம் அந்த விளங்குதோ எல்லாருக்கும்? நீங்கள் சும்மா இருக்கிறீங்களோ? விளங்குது? ஓகே ஓகே. அப்ப ஏசி வந்து என்ன? ஏடி சக டிசி. அது விளங்கினதோ?
ஆமா சார். ஓகே. ஆமா சார். அதே மாதிரி பிக்யூ என்ன? இங்க கேள்வி என்ன? கேள்வியையும் பார்க்கணும். ஏசி வந்து பிக்யூக்கு சமன் என்று காட்ட சொல்லி. ஓகே, அப்ப பிக்யூ வந்து பிடி கியூஆர் பிடி பிக்யூ வந்து பிடி சக கியூடி. டிக்யூ. ஓகே, அது வந்து இது பிக்யூ என்ன? அப்ப இங்க நாங்க பிடி வந்து ஏடிக்கு சமன், டிசி வந்து இந்த டிசி வந்து கியூடிக்கு சமன் என்று சொல்லிட்டோம் என்ன? அதனபடியா இது ரெண்டும் சமன். இதைத்தான் கேட்டிருக்கு. அதே மாதிரி பிசி ஈக்குவல்ஸ் கியூஆருக்கு, பிசிக்கு ஈக்குவல்ஸ் கியூஆருக்கு என்ன செய்யலாம்? பிசியில இருந்து கியூசியை கழிச்சால் பிக்யூ வரும். பிசி மைனஸ் கியூசி வந்து பிக்யூ. கியூஆர் என்ன வரும்? பிசி ஈக்குவல் சாரி பிசி ஈக்குவல்ஸ் கியூஆர். பிசி வந்து பிக்யூ பிளஸ் கியூஆர், கியூசி வந்து பிசி. கியூஆர் வந்து சேம் திங் என்ன? சிஆர் சக கியூசி. சிஆரும் பிக்யூவும் சமன்றபடியால் இது பொதுவான இதன்றபடியா. இப்ப இதை நாங்க ஒன்று வச்சோம் என்றால் பிசி என்ன? 4 சக 1 என்ன? பிசி வந்து 4 சக 1. பிசி என்ன? பிசி சமன் 4 சக 1. அதே மாதிரி கியூஆர் என்ன? அதே மாதிரி தான். அப்ப சமன் காட்டுறதுக்கு கியூஆர் வந்து கியூஆர் வந்து கியூசி 1 சக 4. கேள்வி என்ன? அப்ப ரெண்டும் சேர்த்தா எவ்வளவு? 5, இதுவும் 5, சமன். அதான் கேள்வி கொடுக்குற. அப்ப இதுல ஒரு என்ன அதுல பிரச்சனை வந்தது உங்களுக்கு? எனக்கு விளங்க இல்லை என்ன பிரச்சனைன்னு. கண்டது முதல் புதுசா கண்ட உடனே பயப்படக்கூடாது. சரியோ ஏன்ன்றதை இருக்க யோசிச்சு பார்க்கலாம். என்ன என்ன இல்லையா? நீ விளங்குதா? ஆமா சார். நான் செய்தது விளங்குனதோ விளங்காட்டி சொல்லுங்க, திருப்பி இருக்கா செய்கிறேன். ஆனா நாங்க இதை பற்றி படிக்க போறோமே தொடர்ந்து. இதுதான் இன்றைய வகுப்பு. அதனுடைய ஓகே, திருப்பி ஒரு வாட்டி செய்யவா? ஓகே, சரியோ. அப்ப இதுல தொடக்கம் என்னக்கு முதல் தரவுகள் விளங்கினதோ? தரவுகள் என்ன? இந்த சைன்களை வச்சுக்கொண்டுதான் தரவுகள். அப்ப கியூடிக்கு போட்டுட்டோம். அப்ப 2 வச்சோம் என்றால் டிசி வந்து 2 லேனவி கவனிக்கிறீங்களே? யாதவ் கவனிக்கிறீங்க? ஓமோ கோல்ஷினி? ஓகே. அபினாஷ் தான் குவாய்டா இருக்கிறார். எல்லாம் விளங்குதோ? அல்ல புதுசா இருக்கா? கதைங்கோ அபினாஷ். ஆமா சார். எல்லாம் விளங்கு. ஓகே. அப்ப இனி நான் கேட்க போறேன் நாக்களை. இப்ப ஏசி எவ்வளவு நீளம் யாதவ்? நான் ஏடி வந்து 3 சொல்லியிருக்கேன், டிசி வந்து 2 சொல்லியிருக்கேன். அப்ப ஏசி எவ்வளவு யாதவ்? இதுக்கு யாதவ் மட்டும் மறுபடியும் சொல்றோம். 5 சார். 5 3 சக 2 என்ன? அப்ப ஏசி வந்து 5. இப்ப நாங்க எழுதுவோம் அதை. ஏ வந்து 3 சக 2. இப்படி நான் ஒரு உதாரணத்துக்கு போட்டுறேன் இந்த நம்பர்கள். ஓகே, 5. அதே மாதிரி கேள்வி என்ன? பிக்யூ. பிக்யூ எவ்வளவு வேண்டு? கோகில்ஷனி சொல்லுங்க. கோகில்ஷனி. 3 சக 2 5. 3 சக 2 5. அப்ப அதைத்தான் கேட்கணும். அதை எனவும் காட்டுக. ஏசி ஈக்குவல்ஸ் பிக்யூ எனவும் காட்டுக. இது 2 2 5. அப்ப இன்னும் நாங்கள் எழுத 2 5 கூட இல்லாது. ஏசி வந்து ஏசி நான் 2ஐயும் பாவிக்கணும். அந்த பெண்ணையும் ஒன்று வச்சிருக்கேன். அப்ப பெண்ணையும் பாவிச்சு இதையும் பாவிக்க கஷ்டமே. ஓகே. இப்ப மறுமொழி எழுத இப்படித்தான் எழுதணும். ஏசி வந்து ஈக்குவல்ஸ் ஏடி சக டிசி.
டிசி. அதே மாதிரி பிக்யூ வந்து பிடி சக டிக்யூ. என்ன ஏடி வந்து ஏசி வந்து ஏடி சக டிசி, பிக்யூ வந்து பிடி சக டிக்யூ. இந்த அதை தந்த கணக்கின்படி ஏடி வந்து பிடிக்கு சமன். ஏடிய நாங்கள் பிடிய வந்து நாங்கள் வந்து ஏடியா எழுதலாம். ஏனென்றா பிடி கோஸ் ஏடி என்று தந்திருக்கிறோம். டிக்யூ என்னென்று எழுதலாம்? டிக்யூ வந்து டிசியா எழுதலாம். பிக்யூ வந்து டிசி. என்னது எழுதணும் நான்? சாரி. ஓகே, டிசி. அப்ப ஏடி வந்து டிசி, ஏடி சக டிசி என்ன வந்து ஏசி. விளங்கினதோ? இது இப்ப விளங்கினதானே? அதே மாதிரி இப்ப ஏசி வந்து பிக்யூ மாதிரி நீங்க பிசி வந்து கியூஆர் செய்யலாம். என்ன செய்ய வேணும்? பிசி வந்து பிக்யூ சக கியூசி, கியூஆர் வந்து சிஆர் சக கியூசி. ஆனா பிக்யூ வந்து சிஆருக்கு ஈக்குவல் என்றபடியால் பிசி வந்து கியூஆருக்கு ஈக்குவல். அங்கே இதிலம்படியும் 4 சக 1 5, 1 சக 4 5. ஓகே, அப்ப இன்றைக்கு ஹோம்ஒர்க்கோட கண்டினம் நீட்டம் இவ்வளவு நேரம் ஆல்மோஸ்ட் 1.5 மணி நேரத்துக்கு மேல. ஓகே, நாங்கள் புது படத்துக்கும் போகணும் நான் கொஞ்சம் கொஞ்சமா. ஓகே, அப்ப எல்லாரும் ஓகே? நாங்க பாடத்துக்கு போவோம். பாடம் இதை பற்றி தான் கலைப்போம். வெளிப்படை உண்மைகள் தான் என்னுடைய பாடம். அதனுடைய அதுக்கு போய்க்க திருப்பி உங்களுக்கு இதை பற்றி வரும். ஓகே ஓகே, நாங்க இப்ப வெளிப்படை உண்மைகளை பற்றி போவோம். இப்ப தெரியும்னு பாருங்க பாடம். நான் புத்தகத்துல இருந்தே அப்படியே போடுறேன். உங்கள்ட்ட எல்லாருக்கும் புத்தகம் இருக்கா? இந்த புத்தகம் கணித புத்தகம்? ஆமா சார். இப்ப இது வந்து பக்கம் 86வது பக்கத்துல தான் வெளிப்பட உண்மை முதலாவது போட்டிருக்கணும். என்ன போட்டிருக்கணும் தெரியுதா எல்லாருக்கும் புத்தகம்? ஓகே, ஒரே கணியத்திற்கு சமமான கணியங்கள் ஒன்றுக்கொன்று சமமாகும். அண்டா விளங்கினதோ? A equals B, B equals C என்றால் இங்க போட்டிருக்கேன். A equals B, A equals C என்றால் B equals C ஆகும். இதுதானே? அதைத்தான் சொல்ல வருகிறோம். இன்றைக்கு முழுக்க நாங்கள் அதை வச்சுக்கொண்டே கணக்குகள் பார்க்க போறோம். சரியோ? இது விளங்கினதோ? லதூஷன் விளங்கினதா? என்ன வெளிப்பட உண்மை முதலாவது சொல்லுங்க பாப்போம். ஒரே கணியத்தின் கணியங்கள் ஒன்றுக்கொண்டு சமமாகும். அது நரேஷன்ல சொல்றது. நான் கேட்கிறது லதூஷன். லதூஷன் சொல்லுங்க சார். ஒரே கணியத்திற்கு இன்னொரு கணியம் சமமாகும் சார். சமமான கணியங்கள் பேர்ந்து ஒன்றுக்கொண்டு சமமாகும். A B என்று 3 இருக்கு. என்ன ஒன்றுக்கொண்டு சமன் என்றா மற்றதுக்கும் சமன் என்றதான் கதை. அப்ப அதை பற்றி நாங்கள் இனி கொஞ்சம் விவரமா பார்ப்போம். கொஞ்சம் கணக்களை பார்த்து என்ன. அப்ப ABCD ஆகிய நேர்கோடுகள் எக்ஸில் இடைவெட்டுகின்றன. AB என்றது இது, CD என்ற கோடு இது வந்து எக்ஸில் இடைவெட்டுகின்றன. இது என்ன இது போட்டிருக்கு? இந்த அடையாள கோணம் என்ன? DXB என்ற கோணம் BXY என்று ஆகும் என்று தந்திருக்கிறோம். DXB என்ற DXB என்றது இது என்ன? ஆமா சார். DXB என்ற இந்த கோணம் வந்து எதுக்கு தெரியணும்? BXYக்கு சமன். அப்ப இந்த கோணத்துக்கு சமனாம். அப்ப இது X என்றால்
இதுவும் வந்து எக்ஸ். அது அவ தந்திருக்கணும். மற்ற என்ன தந்திருக்கணும்? ஏஎக்சி வந்து 70 என்று தந்திருக்கணும். ஏஎக்சி வந்து 70 பாகை என்று தந்திருக்கணும். என்ன 70 இதை போடுவோம். அந்த இதை போட அதுவும் சைபர் ஆகிடும். 70 ஓகே 70 என்று தந்திருக்கணும். அப்ப கேள்வி என்ன? பிஎக்ஸ்ஒயின் பெருமானத்தை காண்க. சரியோ? பிஎக்ஸ்ஒயின் பெருமானம் கேட்டிருக்கணும். அப்ப ஏஎக்சி வந்து 70 என்றால் டிஎக்ஸ்பி எவ்வளவு? 70 தான் sir. 70 சார். எல்லாருக்கும் தெரியுமா? குத்தது கோணங்கள் சமன். ஓ குத்தது சார். கோணங்கள் சமன். ஏன் சமன் என்று தெரியுமோ? ஓ சார். இரண்டு நேர்கோடுகள் ஒன்றையொன்று இடைவெட்டும் போது ஏற்படும் கோணங்கள் சமன் சார். சரி, அது வெரி குட். அது நீங்கள் பாடமாக்கி சொல்றீங்க. தேரும் இதுல 2 நேர்கோடுகள் வெட்டைக்கு ஏன் சமன் என்றால் அதையும் தெரியணும். என்ன இப்ப இதுவும் சேர்ந்து 180, இதுவும் சேர்ந்து 180 இந்த கோணமும் சமன். இப்ப இது ஏ பி சி என்று வச்சோம் என்றால் ஏ சக பி என்ன நேர்கோட்டில் இருக்கிற கோணங்கள் வந்து 180. என்ன ஏ சக பி வந்து ஏன் சொல்றோம்? குத்தது கோணங்கள் சமன் என்றால் ஏன் வந்ததுன்னு பார்க்கணும். என்ன ஏ சக பி வந்து 180 பாகை. அதே மாதிரி ஏ சக சி வந்து சின்ன ஏ சக சி வந்து 180 பாகை. ஏனென்றா இந்த கோட்டில இருக்குது. என்ன ரெண்டும் இந்த கோட்டில இருக்குது. இப்ப 180. அப்ப இப்ப படிச்சதன் படி என்ன ஏ சக பி 180, ஏ சக சியும் 180, பி வந்து சிக்கு சமன். அப்ப அதான் குத்தது கோணங்கள் சமன். அப்படித்தான் வந்தது. என்ன அது காரணங்களை ஏன் வந்ததுன்ற காரணத்தை தெரிஞ்சு வச்சா ஞாபகமா இருக்கிறது சுகம். அது தெரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். நான் ஒழுங்கப்படுத்தணும்னு சொன்னேன். ஓகே, இப்ப நாங்கள் கணக்கு போவோம். இது வந்து ஏஎக்சி வந்து 70 என்றால் நாங்கள் என்ன சொல்றோம்? ஏஎக்சி 70 என்றால் ஏஎக்சி வந்து எக்ஸி வந்து பட்டு மோசம் 70 என்றால் டி டிஎக்ஸ் பி வந்து அப்ப அது வந்து 70. நாங்கள் டிஎக்ஸ்பி எக்ஸ் என்றால் இது என்ன சொன்னாங்க? அது வந்திருக்கணும். இங்க பி முதல் தந்திருக்கிறது. இங்க டிஎக்ஸ்பி வந்து பிஎக்ஸ்ஐக்கு சமன். அப்ப பிஎக்ஸ்ஐ எவ்வளவு சொல்ல போறீங்களா? அபினாஷ் சொல்லுங்க. அபினாஷ் 70 பாகை. சரியோ? அபினாஷ் சொன்னது யாதவ சொன்னது மறுமொழி. ஓகே, சரி, வெரி குட். ஓகே, அப்ப டிஎக்ஸ்பி வந்து 70 பாகை. அப்ப இது எல்லாருக்கும் குழங்கினதோ ஏன் வந்தது? அப்ப இந்த கணக்கு விளங்காதாக்கள் கையெழுத்தணும். விளங்கினா ஓகே, வெரி குட். இதுல வந்து அடுத்த 2வது வந்து சொல்லினோம் நாட்பக்கல் PQRS என்னென்று விளங்குதான். நாட்பக்கல் என்றால் 4 பக்கம் உள்ளது. ஆனால் செங்குத்தில்லை. செங்குத்தா இருந்தா 90 பாகை இருந்திருந்தா அது செவ்வகமா வந்திருக்கும். என்ன 90 பாகையா இருந்தால் செவ்வகமா வந்திருக்கும். இது இப்ப 4 பக்கம் உள்ள PQRS-இல் PQ வந்து PR-க்கு சமன். PQ வந்து PR-க்கு சமன். பேருந்து சொல்லினா PQ வந்து PS-க்கும் சமன். அப்ப இது மூன்றையும் எக்ஸ் என்று போடலாம். சரியோ? பக்கங்களை அடிப்படையாக கொண்டு முக்கோணி PSR உவ்வகை முக்கோணி என கூறுக. PSR
முக்கோணி இந்த முக்கோணம் எவ்வகையான முக்கோணம்? முக்கோணங்கள் என்ன வகை? சமபக்க முக்கோணி. சமபக்க முக்கோணி, சமபக்க முக்கோணி. ஒரு ஆளை கேட்டா சோம்பல் கிடக்குது, மிக்ஸ் பண்ணி வருது. அங்க இல்லையான்னு சொல்லுங்க. என்ன சமபக்க முக்கோணி, ஆஹ் இருசமபக்க முக்கோணி சார். இப்ப இதுல பிஎஸ்ஆர் வந்து என்ன? சமபக்க முக்கோணி சார். நரேஷ் என்ன சொல்றீங்க? சார் பிஎஸ்ஆர் முக்கோணி வந்து இருசமபக்க முக்கோணி சார். இது சமபக்க முக்கோணி சரிதானே? சதூஷன் விளங்குதோ? ஆமா சார். ஆமா, ஓகே சரி. அப்ப அந்த கணக்கும் சரி. என்ன சுகமான இதுகள். இப்ப மூன்றாவதுக்கு போவோம் நாங்கள். ஓவை மையமாக கொண்ட வட்டத்தின் மீது ஏபி எனும் புள்ளிகள் OA ஈக்குவல்ஸ் AB ஆகுமாறு அமைந்துள்ளன. பக்கங்களுக்கு ஏற்ப முக்கோணி ABO ஒவ்வகை முக்கோணி என கூறுக. இது ஒரு ஆள் நான் கேட்கிறாள் மட்டும் மறுமொழி சொல்லுங்க கொஞ்ச நாளைக்கு. ஏண்டா இது அப்ப எல்லாரும் பங்கு பெற்றுனதா இருக்கும். கோவில் சென்னி சொல்லுங்க. இது OA வந்து ABக்கு சமம் என்று தந்திருக்கணும். அப்ப OAB என்ற முக்கோணி என்ன வகையான முக்கோணி என்றதான் கேள்வி. விளக்கு சொல்லுங்க. சமபக்க முக்கோணி சார். சமபக்க முக்கோணி. ஏன் நாங்கள் இது வட்டத்தின் மையத்தில இருந்து ஆரை OA வந்து ஆரை, OB வந்து ஆரைகள். என்ன ஆமா சார். ஓகே. OA வந்து OBக்கு சமன். அவ தந்திருக்கணும் OA வந்து ABக்கு சமன். ஆனபடியா இது மூன்றும் சமமான முக்கோணிகள். ஓகே. அப்ப சமபக்க முக்கோணி. என்ன சமபக்க முக்கோணிகள் சரியோ? அப்ப அது ஈஸியா முடிஞ்சது. அடுத்ததுக்கு போவோம். அப்ப இது வந்து இப்ப கேத்திரணிதம் வந்து உங்களுக்கு பிடிச்சு கொண்டதோ இப்ப இதுவரையில சுகமா இருக்கும்? ஓகே. கேத்திரணிதத்தில தொடர்ந்து படிச்சு கொண்டு வந்தா எல்லாம் கணித பாடம் வந்து சுகமான பாடம், பழகி கொண்டு வரணும். அதான் இப்ப முதலாவது வெளிப்பட உண்மை நாங்கள் கண்டுட்டோம். இப்ப இதுல கண்ட நாங்கள் என்ன வெளிப்பட உண்மையை பாவிச்சு நாங்கள் OA வந்து ABக்கு சமன், OA வந்து OBக்கு சமன் ஆனபடியால் OA வந்து OBக்கும் சமன், ABக்கும் சமன். சரியோ? இப்ப முக்கோணம் அதைத்தான் படிச்சுட்டோம். இப்ப வெளிப்படமா ரெண்டுக்கு போகலாம். ரெண்டு என்ன சொல்லுது? யார் வாசிக்க போறீங்கள்? அவினாஷ் வாசி. வெளிப்படை முதல் 2 சமனான கணியங்களுடன் ஒரே கணியத்தை கூட்டுவதால் பெறப்படும் கணியங்களும் சமனாகும். ஓகே. அது என்னன்னு போட்டீங்க? இதுல போட்டிருக்கேன் A ஈக்குவல்ஸ் B எனின் A சக C வந்து B சக Cக்கு சமன். சிய கூட்டுறோம் ஏயோடும் பியோடும். அவ்வளவுதானே? அது சமன்ன்றதான் சொல்லுது. என்ன அதே மாதிரி இங்க XY ஈக்குவல்ஸ் Yயும் P ஈக்குவல்ஸ் Q என்றால் X சக P வந்து Y சக Q. ஏன் இரண்டும் சமன். Xும் சமன், Yக்கு சமன், P வந்து Qக்கு சமன் என்றபடியால் இங்க X சக P வந்து Y சக Q. இரண்டும் வந்து ஓகே தானே? போகலாம் அடுத்ததுக்கு. ஓகே. மேல ஓகே. அப்ப உங்களோட புத்தகத்துல இருக்கிறபடியா நீங்க தொடர்ந்து பார்க்கலாம். என்ன உதாரணங்களை விட்டுட்டு பயிற்சிக்கே போவோம். பயிற்சி. முக்கோணி XY சட்டின் பக்கம் XY இன் மீது O என்னும் புள்ளியானது OX OZ ஈக்குவல்ஸ் OY ஆகுமாறு அமைந்துள்ளது. என்னவாம்? XY இன் மீது O என்ற புள்ளி இருக்கு. அது இந்த புள்ளியில OZ ஈக்குவல்ஸ் OY ஆக அமைந்துள்ளது. இந்த மாப் பண்ணி இருக்கிறேன். அப்படி என்றால்
கேள்வி என்ன? XY வந்து OZ பிளஸ் OX என காட்டுக. இது அப்போது நாங்கள் செய்த கணக்கு மாதிரி என்ன செய்ததில் வந்து இல்லை அப்படி உண்டு. இப்ப XY என்ன? XY வந்து உண்மையா இதுல படத்தின்படி XY என்ன? OY சக போட்டுறோம் சார். OX சார். OX என்ன? ஆமாம் சார். ஓகே, XY வந்து OY சக OX. இங்க என்ன தந்திருக்கணும்? OY வந்து OZக்கு சமன் என்று தந்திருக்கணும். அப்ப அதுக்காண்டி OYக்காண்டி நாங்க என்ன போடலாம்? OZ சக OX. OYக்காண்டி OY போட்டால் சரிதானே? இது விளங்குதோ? ஆமாம் சார். ஆமா சார். எல்லாரும் விளங்காதாக்கள் இதுல? அவினாஷ் விளங்குது சார். ஓகே விளங்குது சார். ஓகே விளங்குது சார். ஓகே, வெரி குட். ஓகே, இப்ப அடுத்ததுக்கு போவோம். என்ன? முக்கோணி ஏபிசியில் பக்கம் ஏசியின் மீது டி என்னும் புள்ளி அமைந்துள்ளது. ஓகே, முக்கோணி ஏபிசியில் பக்கம் ஏசியின் மீது டி என்னும் புள்ளி அமைந்துள்ளது. அதில் ஏபிடி கோணம் ஏபிடி வந்து ஈக்குவல்ஸ் கோணம் பிசிடி. ஏபிடி வந்து பிசிடி என்று தந்திருக்கிறோம். இங்க மார்க் பண்ணி இருக்கிற தந்திருக்கேன். நான் இதுல மார்க் பண்ணி இருக்கணும் இல்ல. இந்த கோணம் வந்து இதுக்கு தந்திருக்கிறேன் சமன. அப்ப இந்த தனுவந்தனி தான் சொல்ல போறா எனக்கு. சிபிடி வந்து பிஏடி என்று தந்திருக்கு. சிபிடி வந்து பிஏடி. சிபிடி இந்த கோணம் வந்து இதுக்கு சமன், பிஏடிக்கு சமன். கேள்வி என்ன? பிஏடி பேட். பிஏடி கோணம் பிஏடி வந்து பிசி சக பிசிடி வந்து ஏபிசி என காட்டுக. கோணம் ஏபிசி விளங்குகிறது. டனுவந்தனி. ஓகே, அப்ப இதை காட்ட தெரியுமா? என்னன்னு காட்டுறது? இப்ப நாங்க என்னன்னு காட்டலாம் அத? இப்ப பிஏடி வந்து என்ன? பிஏடி ஈக்குவல்ஸ் இங்க வந்திருக்கோம் டிபிசி என்ன? அப்ப பிஏடி பிஏடி எல்லாம் கோணம் போடல. கோணத்தை நீங்க அசியூம் பண்ணுங்க. பிஏடி சக பிசிடி வந்து நாங்க பிஏடி என்னன்னு சொன்னாங்க ஈக்குவல்ஸ் பிஏடி வந்து சிபிடிக்கு பிஏடி இந்த சிபிடிக்கு சமன் என்ன? அப்ப பிஏடிக்கு பதில சிபிடி சக பி இதுவும் சி இல்ல சாரி சிபிடிக்கு என்ன போடலாம்? பிசிடிக்கு பதில ஏபிடியே போடலாம் என்ன? அப்ப சக ஏபிடி பிசிடி வந்து ஏபிடிக்கு சமனுடைய இதுல வந்து சிபிடி பிசிடிக்கு பதில கோணம் ஏ பி டி. சிபிடியும் பிபிடியும் வந்து ஏபிடியும் வந்து கோணம் ஏ பி சி. சரியோட வந்து நீ விளங்குனதோ?
ஓ பிஏடிக்கு பதிலாக நாங்கள் என்னத்தை போடலாம், இதில் போடும்படி சிபிடியை போடலாம். பிஏடி வந்து சிபிடி என்று தந்திருக்கிறோம். அப்போ இதுக்கு பதிலாக பிஏடிக்கு பதிலாக சிபிடியை போடலாம். பிசிடி வந்து ஏபிடி என்று தந்திருக்கிறோம். அப்போ பிசிடிக்கு பதிலாக ஏபிடியை போடலாம். போட்டால் அது ரெண்டையும் கூட்டக்க இதுவும் இதுவும் கூட்டுப்பட்டால் இந்த கோணம் வருது தானே. ஏபிசி என்ற கோணம் வந்து ஏபிடி சக டிசிபிடி. சரியோ? இதுல விளங்காதாக்கள் இல்லை? ஓகே சார். ஓகே, விளங்கிட்டது. ஓகே, அப்ப நாங்கள் அடுத்த கணக்கு நல்லது போவோம். சார். இது நாற்பக்கல் ஏபிசிடியில் பக்கம் ஏபியின் மீது புள்ளி எக்ஸும் இதில் ஒரு எக்ஸ் என்ற புள்ளியும் சிடியின் மீது ஒரு y என்ற புள்ளியும் AX ஈக்குவல்ஸ் CY என்ற மாதிரியும் BX ஈக்குவல்ஸ் DY என்ற மாதிரியும் அமைந்துள்ளன. சரியோ? இது சுகமான கணக்கு. அப்ப என்ன சொல்லினோம்? AX ஈக்குவல்ஸ் இந்த மார்க் பண்ணியிருக்கு. AX ஈக்குவல்ஸ் இது வந்து இதுக்கு சமன், CYக்கு சமன். இதை வந்து சொல்லினோம், இது வந்து இதுக்கு சமன். BX வந்து DYக்கு சமன் என்று வந்திருக்கோம். அப்ப கேள்வி என்ன? AB ஈக்குவல்ஸ் CD என்று காட்டட்டாம். AB என்றா என்ன? AB வந்து AX சக XP. செய்து காட்டுவது என்ன மாதிரி காட்டுறதான் உங்களுக்கு தெளிவு வழங்க வேணும். என்ன மாதிரி செய்து காட்டலாம். எங்க காட்டுறது? AB ஈக்குவல்ஸ் AX சக BX. சரியோ? அப்ப அது வந்து AX ஈக்குவல்ஸ் அதுக்கு பதிலாக CY போடலாம். BXக்கு பதிலாக DY போடலாம். CY சக DY வந்து ஈக்குவல்ஸ் CD. இப்படித்தான் செய்முறை காட்டணும் ஒவ்வொரு ஸ்டெப். என்ன சரியோ? விளங்குது? விளங்காதா? ஆமா சார், விளங்குது. ஓகே, என்ன வணக்கம். அப்ப அடுத்த கிழமை சந்திப்போம். என்ன நான் சொன்னது, ஹோம்ஒர்க்கை வந்து நான் அனுப்புவேன். அனுப்பினால் ஒரு புதன்கிழமை லேட்டஸ்ட் வியாழக்கிழமை கிடைக்கக்கூடிய அனுப்புங்கோ. அனுப்புறது வந்து நோட் 9C நேர எனக்கு அனுப்புங்க. ஓகே, நான் அந்த ஓகே ஓகே சார், தேங்க்யூ சார். வணக்கம்.